ஹலோ கைஸ், இன்னைக்கு ப்ளே பண்ண போகிறோம். ரொம்ப நாளாக ஏன் வீடியோ அப்ளை பண்ணேன்னா ஒரு சில காரணமெல்லாம் இருக்குது. உங்களுக்கு வாய்ஸ் வந்து சரியாக கேட்குதா என்னன்னு தெரியல. இது வந்து சவுண்டு கம்மி பண்ணிக்கிறேன் உங்களுக்காக. பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து தெரியும் நம்ம ஏன் கிராணி கொஞ்ச நாளைக்கெல்லாம் இது ப்ளே பண்ணலன்னு. இப்போ நம்ம கிராணி 3 வந்து ப்ளே பண்ண போகிறோம். இந்த வீடியோக்கு வந்து ஒரு எத்தனை லைக் வச்சுக்கலாம், ஒரு 100 லைக் வந்துச்சுன்னா கிராணி 3 வந்து கேட் எஸ்கேப் பண்ணுவேன். உங்களுக்கு இது வந்து சேலஞ்ச், ஓகேவா? நம்ம இப்போ வந்து கேமுக்குள்ளே போக போகிறோம். 3, 2, 1 கோ. லோடிங் ஆகும் ஸ்வைன்ட்டு. டே 1 நாளை வேறு பிடிச்சி வச்சுட்டாங்க. இந்த கிளவி வந்துட்டு எப்படி அடிக்க போகிறாளோ, எங்கேருந்து வந்து அடிக்க போகிறாளோ. சென்சிட்டிவ் வந்து இதில் வச்சுருக்கேன், இது போதுன்னு நினைக்கிறேன். கிராணி வந்துச்சுன்னா டக்குன்னு திரும்பி ஓடுறதுக்கு அழகாக இருக்கும். வந்து வெப்பன் கீயை வந்து தேடணும். வெப்பன் கீயை வந்து தேடினதுக்கப்புறம் வெப்பன் எடுத்து கல் எடுத்து கிராணி மண்டையை பார்த்து சுட்டதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பெரிய வேலையே. முதல்ல கீழே வந்து என்னென்ன இருக்குதுன்னு வளக்கிட்டு வந்துடலாம். வாங்க போவோம். ஐயோ சைரனு கத்துதா, ஐயோ கத்துது. உள்ளே போனோம்னா என்ன ஒன்றுமே இல்லை. வெப்பன் கீ கிடச்சிருச்சு. இப்போ கிராணி கிளவி வருமா வராதா? தள்ளி விட்டு பார்ப்போம். முன்னாடி இது இருக்கா? இல்லை, பின்னாடியும் இல்லை, முன்னாடியும் இல்லை. ஐயோ கிளவி வா கிளவி, நான் இப்போ தான் கிளவி போக முடியும். வரியா இல்லையா கிளவி? அதான் வந்துட்டா. கொஞ்சம் சவுண்ட் எச்ச வச்சுக்கலாம். ஹெட்செட்டு போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு கேட்கலாம். ஆனால் இப்படி போட்டுட்டு தெளிவாக கேட்க முடியறதில்ல. ஐயோ தம்புவதே, ஐயோ ட்ராப் போட்டுருக்கு. ஏ நீயா கிளவி இது? இரு, நான் இதில் உனக்கு ஒக்க வச்சுட்டு போகிறேன். கிளவியே, என்னோட டெக்னிக் உனக்கு புரியலல்ல, புரியும் பாரு. சவுண்டு போட்டு உனக்கு ட்ரெஸ் திருப்பி போட்டு நீ வர்ற வரைக்கும் கட்டுவேன். வரியா இல்லை வரியாடி? ஏ கிளவி, ஏ சொட்ட மண்டை, ஏ வாடி, உன் புருஷனை கொல்லி வைக்கிறேன். வந்துட்டா, ஏன்னா வரணும். சீக்கிரமா இருந்தாலும் போயிருந்தீங்க. இப்போ சவுண்டு கேட்டுச்சுன்னா இங்கே வந்து கிளவி வரும். எப்படி தெரியுமா? இப்போ நீங்களே பாருங்களேன், சொன்னேன்ல. இப்போ வந்து நான் எத்தனாவது படிக்கிறேன்னா 8வது படிக்கிறேன். உங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறேன், எனக்காக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்களேன். நான் இப்போ வந்து கிராணி ப்ளே பண்ணுறது வந்து சாம்சங் கேலக்ஸி A30 தான் ப்ளே பண்ணுறேன். மற்ற யூடியூபர்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டரில் கூட ப்ளே பண்ணுவாங்க. ஆனால் நான் அந்த அளவுக்கெல்லாம் இது பண்ணல. உங்களுக்காக நான் ஃபோன்லேயே இறங்கி இது பண்ணுறேன். இதெல்லாம் யாருக்காக? உங்களுக்காக. நீங்கள் எனக்கு ஒரே ஒரு
லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். நீங்கள் ஒரு பெல் ஐக்கான் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போயாச்சும் வீடியோ வந்துச்சுன்னா அதில் வந்துக்கும். பெல் ஐக்கான் ஆளில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இதை விட ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெளியே போவோம், கிளவிகள் வீடு வந்துடவே கூடாது. எத்த வெளியில் இருக்கும், கிளவி பிடிச்சி அடிச்சு பிடிச்சிடலாம். இதெல்லாம் கல் இருக்கா? ஜொலிக்கலையே. சேர்ந்தாலும் போவோம். இது பின்னாடி கீழே ஏதாச்சும் இருந்தாலும் இருக்குமே. அப்படியே அளந்து ஆடங்கொய்யால இதுதானா? இது நம்மளுக்கு ரொம்பவுமே யூஸ் ஆகும். இது வந்து எதுக்குன்னா மேலே ஒரு இடம் வந்து உடஞ்சிருக்கும். ஒரு சில வீடுகளை பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கும். அது போட்டு ஏறினா பாதி பேர் வந்து கீழே விழுந்துருவாங்க. நீங்கள் வந்து உழுகாததுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் பொறுத்து ஐயோ கிளவி வந்துருச்சு. உங்களுக்கு கிளவி அப்படியே கூப்பிடும் போதே நீங்கள் வந்துட்டீங்களே. நீங்கள் ஏனத்துக்கு நீ வரல? ஏனக்கிழவி குருடி தேடிட்டு இருக்கிறப்ப நான் இங்கே தான் நின்றுருக்கிறேன். ஐயோ வந்துட்டாளே. சீக்கிரமாக போகணும். ஐயோ கிளவிக்கா இதுதான் வந்திருக்கணும். வந்துட்டா. நான் மேலே வந்து உன்னை சந்திக்கிறேன். நம்ம வந்து முன்னாடியே இது கொடுத்துருந்தோம். ஏன்னா நம்ம போனதுக்கப்புறம் கொடுத்தோம்னா அவ்வளோதான், நம்மளை ஈஸியாக விட்டு போட்டு போயிடும். அப்படியே அதோட மேலே தூக்கிட்டு போயிடும். நம்ம இப்போ வந்து முதல் பொருள் வந்து ட்ரெயினுக்காக தான் கிடச்சிருக்குது. அதனால் இன்றைக்கி ட்ரெயின் எஸ்கேப் தான் பண்ணுறோம். கிளவியை பார்த்து கிளவி மண்டையில் சொன்னோம். கிளவி செல்வி ஏண்டி சொட்ட இங்கேதான்டி இருந்துட்டு இருந்தா? வாடி நீ வந்து பாரு. வெயிட்டான பொருள் நான் கையில் வச்சுருக்கேன். என்னோட தம்பி நோண்டி போகுது. சொல்கிறேன்னா என்னன்னு பாரு. இங்கே பாருங்க ட்ராப்பு போட்டு போயிருக்கு. அப்படின்னா கிளவி அந்தல தான் போயிருக்கு. நம்ம முதல்ல அந்தல போகலாம். கிளவி இன்னும் ரொம்ப ஓட வச்சடி. என்ன கிளவியை காணும்? இங்கே இது திரும்பிட்டு இருக்குமோ? இங்கேயும் இருப்பாளா? இங்கேயும் இல்லை. நம்ம இப்படி ஒன்று தாங்க பார்க்கணும். ஒன்று மட்டும் பார்க்கலன்னா வச்சுக்கோங்க, அதெல்லாம் மண்டை பேந்துடும். கிளம்பி இன்னைக்கேட்ட வர்ற மாதிரி தெரியல. முதல்ல இந்த ஆக்சிலேட்ரு சுவிட்சு ஆக்சிலேட்டரா இந்த எலக்ட்ரிக் ஸ்விட்சு தூக்கி இங்கே போட்டுடலாம். ஃபோன் ரொம்பவுமே ஹேங் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம இதை போட்டுட்டு வந்து கிளம்பி வருதான் என்னென்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். செத்துப்போ நாசமாக போ. என்ன அடி அடித்த போன வீடியோவில் கிராணி ஒன்றை வந்து மீட் பண்ணணும்னு பார்த்தா பாஸ்ரா பைடி நான் வெயிட்டாக தான் வருவேன். குழையது வச்சுருப்பானுங்க கஞ்ச பிஷ்னரிங்க. இதுக்குள்ளேயே வைக்க மாட்டானுங்க. ஏன்டா டெவலப்பர்ஸு இதுக்குள்ளே வைக்க மாட்டிங்களாடா? யாரப்பையனே சரி கண்டுபிடிச்சோம். அதுக்கு முன்னாடி போய் நிறையா கலரிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை.
போவோம். கிளம்பி இப்படித்தான் இருக்கு. ஜஸ்ட் மிஸ் ஒரு செகண்டில் கிளவி என்னை நாக் அவுட் பண்ணிடுச்சு. இதை எடுத்து இங்கே வச்சுக்கலாமா? இல்லை, இங்கே வேணாம், இங்கே வச்சுக்கலாம். இங்கே தான் கரெக்டாக இருக்கும். 10 நிமிஷம் உங்ககிட்ட அப்படியே பேசிட்டு கிராண்டி தவிர்த்து பார்த்தீங்களா? இதுக்காகவே லைக் பண்ணுங்க கைஸ். அம்மா வாங்க, ஐயா வாங்க, அம்மாம்மா வாங்க, அக்காக்கா வாங்க. அதான் எனக்கு லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். நான் உனக்கு கெஞ்சி கேட்குறேண்ணே, எனக்கு முதல்ல லைக் போடுறீங்க. போய் நம்ம அந்த கண்ணாடி வந்து உடச்சி ட்ரெயின் எஸ்கேப்போ கோகனட்டு கிடச்சிதுன்னா கிளவியோட மண்டையில் போட்டு உடைக்கணும். இதுக்குள்ளே போட்டு உடைக்க முடியும். நீங்கள் கிளவி மண்டையில் போட்டு உடைக்கிற மாதிரி ட்ரை பண்ணிடாதீங்க. நீங்கள் தான் சாவீங்க. என்ன சொல்கிறது? இப்போ போய் அந்த முதல் கார்ட்போர்டை வந்து உடைக்கணும். உடைச்சோம்னா ஃபயர்வுட்டை அனுத்துக்கு போகணுமா? ஐயோ, இப்படி போட்ட சத்தத்துக்கு வேறு கிளவி வருமோ? கிளவி வருதா என்னன்னு பார்த்துட்டு பொறுமையாக போகணும். ஓகேவா? நீங்கள் இது அந்த தப்பைக்கு இது பண்ணிடாதீங்க. என்ன இந்த கதை க்ளோஸில் இருக்குது? கிளவி வருமா? கிளவி வாடி. அளவு கீழே போகணும். ஐயோ, கிளவி வந்துட்டோம். அவங்க மட்டும் பார்க்கலன்னா வச்சுருக்கேங்க. அவ்வளோதான் கேட்டு வர்றாளா என்ன? கிளவி வாடி. நான் இங்கே தான் இருக்கேன். இங்கே தான் நான் இருக்கேன். கண்ணு தெரியுதா இல்லையா? குருடி வாடி. மொட்டை சீ, மொட்டைங்கிறது கிளவனா? கிளவி இப்போ இல்லை, இருப்பாளா? அப்படியே ஒரு ஓரமாக போயிடும் சொன்னா நினைக்கிறேன். கிளவி ட்ராப்பு போய் எடுத்து போயிருக்கா பாருங்க. செடிக்கு உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இதை எடுத்துகிட்டு போய் இது கிளவி பக்கமே சவுண்ட் கேட்டு நல்ல கிளவி பார்க்க ஜஸ்ட் எங்கே பார்த்தாலும் கிளவியாகவே தோணுது. அதுக்குள்ள இந்த கல் எடுத்துங்க. போகிற வழியிலன்னா
பார்ப்போம். வந்துட்டா தண்ணி கிளம்புனா இத்தனை நேரமாக எதிர்பார்க்குறேன். ஒரு இடத்துல மட்டும் ட்ராப் மட்டும் போட்டு வச்சுருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, சொன்னே காலி தான். ஐயோ போக்கணும்ப்பா. கீழே கொடுத்துட்டு போயிருக்கா பாரு. I see you. பைக்கு ஏறி கிராண்டின்னு வந்து மண்ணை போட்டு போடுறீங்க. கல்யாணம் பயமா இருக்குங்க. ஏன்னா கிராண்டியோட பொண்ணு இந்த ஸ்லெண்டினா கிராண்டிக்கு ஏதோ ஒன்றுனா ஸ்லெண்டினா வந்து நிற்கும். ஸ்லெண்ட்ரினாக்கு ஏதோ ஒன்றுன்னா கிராணி வந்து நிற்கும். இப்போ ஸ்லெண்ட்ரினா போச்சு, இப்போ கிராணி தானே வந்து நிற்கணும். காணமே. மேட்ச் பாக்ஸு கிடச்சிருச்சு. இந்த சவுண்டு கேட்டு கிளவி வரும். கிளவி வாடி. கிளவி உனக்கு நான் இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் எவ்வளோ காத்து வச்சுட்டு இருக்கேன் தெரியுமா? வாடி. இது கேட்டு கூட வருவாளே. வர்றாளா? கிளவி முடிஞ்ச என்கிட்ட வந்து பாரு உனக்கு இருக்குது. கத்தி பொட்டி பற்ற வச்சு மூஞ்சில் தூக்கி போட்டுடலான் இருக்கு. வந்து பாரு, நீ வந்து கிளவி உன்னோட உருட்டுக்கட்டையை கொடு. என்னங்க பிடுங்க முடியல? கிளம்பிக்கிட்ட இருந்து கூட வேஸ்ட் ஆட் இருக்குதே. கிளவி திரும்ப வரும். என்ன வரமாட்டேங்குது? கிளவி வாடி. ஏன் அப்படி பொறுமை? கிளவி நைட்டி தூக்குற மாதிரி. ஏண்டி கேள்ட்டு கிளவி ஓட வேண்டியதான். உனக்கு என்ன இங்கே வேலை? ஓரியா இல்லையாப்போ? முட்டை போட்டு போவிய, ஒரு கொட்டை போட்டு போச்சு. முட்டை போட்டு அடையாளமா கட்சி சண்டை போடலாம். ஐயோ கிளவி இங்கே தாண்டி இருக்கு. என்ன சண்டையே வருது. திரும்ப இந்த கிளவி வருது. ஐயோ நான் என்னதான் பண்ணிட்டேன். இப்போ நான் இதில் போனோம்னா இதுக்கு மட்டும் வெளியில் போயிட்டோம்னா வச்சுக்கோங்க. இல்லை
போயிடுச்சு. போய் அந்த கட்டை வேற எடுத்துட்டு வரணுமா? சே, எவ்வளோ போராட்டம். எதுக்காச்சும் நீங்கள் எனக்கு லைக்கு கொடுக்கணுங்க. லைக் போனதையெல்லாம் இருக்கவே கூடாது. இந்த சின்ன பையனுக்காக ஒரு லைக்கு பாருங்க. நான் உங்ககிட்ட பேசிட்டு ஃபயர் விட்டு இருக்கிற பக்கத்துலேயே வந்துட்டேன். யாராவது எனக்கு தரது? எனக்கு இதுக்கு மட்டும் லைக் போட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, கிராணி 10 கூட உங்களுக்காக எடுத்து போடுவேன். அந்தளவுக்கு நான் தொலைக்காட்சி நடிகரா சேஃப்டி அப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ டைம் இல்லை, ஏன்னா கிளம்பி பின்னாடியே துரத்திட்டு வந்துருக்கு. இருங்க, போய் கொஞ்சம் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். இதில் எது அழுத்துறது?